கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல முன்னணி நடிகா இருந்தும் ஒரு நடிகர் கூட சேர்த்து கிசுகிசுக்கல்ல சிக்காத ஒரே நடிகைன்னா அது நதியா தான். இயக்குனர் ஃபாசில் இயக்கத்தில் வெளிவந்த பூவே பூச்சடவா அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா தான் கதாநாயகி அறிமுகமானாங்க. அது மட்டும் இல்லாம கிளாமரா நடிக்க மாட்டேன், நீச்சல் உடையில நடிக்க மாட்டேன்னு சொன்னது மாதிரி அந்த மாதிரியான காட்சிகள்ல நடிக்காம, படுக்கையறை காட்சிகள்ல கூட நடிக்காம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறவங்க தான் நடிகை நதியா. அது மட்டும் இல்லாம இயக்குனர்கள் இவங்களோட கால்ஷீட்டுக்காக மாத கணக்குல காத்திருந்த வரலாறும் இருக்கு. எந்த ஊர்ல எந்த நாட்டுல படப்பிடிப்பு நடந்தாலும் அவங்க அம்மா கூட தான் படப்பிடிப்புக்கு போவாங்க. சிவாஜி கணேசன் கூட நடிகை நதியா நடிச்ச அன்புள்ள அப்பா அப்படிங்கிற ஒரே படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றாலும் வசூல் அடிப்படையில படம் வெற்றி பெறல. நதியாவோட அப்பா இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க, அவங்க அம்மா ஒரு இந்து. ஆனா நதியா மராட்டியரான சீரிஸ் காட்போல் அப்படிங்கிற நபரை 1988ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு சனம் ஜனான்னு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. திருமணத்துக்கு முன்னாடி அவங்க கடைசி நடிச்ச படம் ராஜாதி ராஜா. இந்த படம் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்று கொடுத்தது. நடிகர் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து இவங்க நடிச்ச ஒரே படம் இதுதான். திருமணத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 10 வருஷம் சினிமா விட்டு விலகி இருந்தாங்க. இயக்குனர் ஜெயம் ராஜா தான் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படிங்கிற திரைப்படத்துக்காக நதியாவை திரும்பவும் தமிழ் சினிமாக்கு கூட்டிட்டு வந்தாரு.